குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 25/8/2025 ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 482க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 24ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 24ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 பிளேஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ எந்த பிளேஸை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னா 2மே கொடுத்துருந்தேன். அதில் மேலே இருக்கக்கூடிய பாக்ஸை பேஸ் பண்ணி 0-5-7 பாஸ் ஆச்சு, 7-5 பாஸ் ஆச்சு, 3-2 பாஸ் ஆச்சு. இந்த 3-2 பேஸ் பண்ணி எகைன் பாஸ் ஆச்சு அப்படின்னா 2-3 பாஸ் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்துருந்தேன். கொடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 3 நம்பர்ஸ் தான் கொடுத்தேன். 3, 2, 5, டபுள்ஸ் வந்தால் 22, இல்லை அப்படின்னா 23 அப்படின்னு. அதே மாதிரி 23 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு, பிசி பாஸ் ஆகிருக்கு. 9-2-3 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. 3-2-3 அப்படிங்கிறது தான் இங்கே இருந்துச்சு. 3-2-3 அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. 9 அப்படிங்கிறது அது கீழே இருக்குது, 19 இருக்கு. 9-3-2-9-2-3ன்னு எடுத்துருக்கலாம். இப்போ நான் கொடுத்தது 3-2-3. நீங்கள் எடுத்திருந்தா 1-2-3 எடுத்துருக்கலாம், இல்லை 9-2-3 எடுத்துருக்கலாம். கொடுத்த நம்பர்ஸ் 3 தான். 3ல் ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு. டபுள்ஸ் வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 3-2, அதில் 2-3 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. சிலர் பார்த்தோம் அப்படின்னா கமெண்ட்ஸில் இன்னும் நம்பர் பத்தலை, எவ்வளோ எழுத முடியுமோ எழுதுங்க. அதாவது எழுதுறது அவங்களோட கஷ்டம், எழுதுறது என்னோட வேலை. நான் எழுதுறேன், நீங்கள் எழுதலை. ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எந்த பிளேஸை பேஸ் பண்ணி எவ்வளோ நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சார்ட்டில் காமிக்கணும். அப்படின்னா எல்லா நம்பர்ஸும் எழுதுனா மட்டும்தான் இந்த 2 பிளேஸ் இருக்கு, 2 பிளேஸ்ல எனி ஒன் பிளேஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறதான் நான் கொடுத்துருக்கேன். இன்னும் நம்பர் 10ல் நிறைய எழுதுங்க அப்படிங்கிறது கமெண்ட். அவங்களோட பேர் சொல்ல விரும்பல. எழுதணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை இல்லை, எழுதுறது என் வேலையும் இல்லை. இருந்தாலும் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் எப்போ டைமிங் கிடைக்குதோ அந்த டைமிங்கில் என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன். ரிஸ்க் எடுத்து தான் கொடுக்குறேன். இது என்னோட வேலை, உங்களை யாரையும் சார்ந்து எதுவும் இல்லை. உங்களுக்கு கஷ்டமும் கொடுக்கல. இஷ்டம் இருந்தால் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஒன், உங்களோட தேவைக்காக தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க. தேவை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும், ஆசைங்கிறதும் இருக்கும். பட் அந்த ஆசை பேராசையாக மாறிச்சு அப்படின்னா அதிகமான நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும். அதனால் என்னோட வேலை நான் கொடுக்குறேன், எப்படி வந்திருக்குன்னு தான் கொடுக்குறேன். இதெல்லாம் போடுங்க அப்படின்னு நான் யாரையும் சொல்லலை. எப்படி வந்திருக்கு, அடுத்து எப்படி வரலாம் அப்படிங்கிறதான். இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கமெண்ட்ஸ். ஓகே, அந்த மாதிரி ஜீனியஸாக நீங்கள் இருந்திருந்தா நீங்கள் வீடியோ பார்க்கணுங்கிற அவசியம் இல்லையே. நீங்கள் ஜீனியஸ் தானே, நீங்கள் இவ்வளோ நம்பர்ஸ் கொடுக்கணும்னு தேவையில்லை, இதை பார்க்கணுங்கிற தேவையும் இல்லை. விருப்பம் இருந்தால் பாருங்க, உங்களுக்கு ஓகேனா தான். நான் கம்பல்சன் எல்லாரும் பாருங்க அப்படிங்கிறது சொல்லலை. பிடிச்சிருந்தா பாருங்க, உங்களுக்கு ஓகே இல்லாட்டி விட்டு போங்க, அவ்வளோதான். நான் கொடுக்கணும், என்னால் என்ன முடியுமோ அதை நான் கொடுக்குறேன். அதில் யாரையும் கம்பல்சன் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. இவ்வளோ எழுதுறேன் அப்படின்னா அது என்னோட வேலை, சரிங்களா? இது உங்களோட வேலை இல்லை, நான் உங்கள்கிட்ட எழுதவும் சொல்லலை.
இப்போ 3 நம்பர்ஸ் தான் கொடுத்துருந்தேன். 3 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 3 நம்பர்ஸில் வின் பண்ணியிருக்கலாமே. பிசியாவது வின் பண்ணியிருக்குல்ல. நீங்கள் கொடுக்கலாமே. இப்போ கமெண்ட்ஸில் இவ்வளோ கொடுக்குறவங்க, டைம் ஒதுக்கி டைப் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ணுறவங்க, இந்த நம்பர் தான் வரும்னு கன்ஃபார்ம் நம்பர்ஸ் நீங்கள் கொடுக்கலாமே. அதன் மூலமாவது மற்றவர்கள் பயனடைவார்கள். என்னால் தான் முடியலை. நீங்களாவது கொடுக்கலாம். கொடுக்க வேணான்னு யாரும் சொல்லலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த தேவையில்லாத கமெண்ட்ஸ்க்கான பதிவு மட்டும்தான். சொல்கிறது கேளுங்க. இது வரும்னு நான் என்றைக்குமே சொன்னதில்லை. இந்த மாதிரி வரலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி பிடிச்சிருந்தா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 4 3 2 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 9 2 3 9 3 2 இல்லை 9 2 3 அதுக்கு ஆப்போசிட்லேயே பாஸ் ஆகிருக்கு. 4 3 2 9 2 3. ஸோ இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதனால் இப்போ ஏ போர்டில் 9 2 3 9க்கு பதிலாக என்ன நம்பர் வரும்? 8 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம், இல்லை 0 வரலாம். கண்டிப்பாக இந்த சார்ட்டில் வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர் எடுத்து நீங்கள் வின் பண்ணுங்க. ஒரு நம்பர் கரெக்டாக சூஸ் பண்ணால் போதும். 9 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கண்டிப்பாக வின்னிங் நம்பர் எடுக்கலாம். அடுத்து இப்போ இது நேற்று எடுத்த சார்ட்டில் இருந்து எடுத்ததான். 32 பாஸ் ஆச்சு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 23 பிசி பாஸ் ஆச்சு. பிசியில் 32 3 2 4ல் 3 2 பிசி ஏ போர்டில் ஏசி பாஸ் ஆச்சு. இன்னைக்கு 23 பிசி பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் 9 பாஸ் ஆகிருக்கு. 6க்கு பதிலாக 9 பாஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு இதை பேஸ் பண்ணியே பாஸ் ஆச்சு அப்படின்னா பிசியில் 19 பாஸ் ஆகணும். அது மாதிரி பாஸ் ஆச்சு அப்படின்னா ஏ போர்டில் 5 வரணும். 5 வந்துச்சுன்னா 519. இல்லை 5ஓட பவராக வந்துச்சுன்னா 9. இப்போ 9 1 9 அப்படிங்கிறது வரணும். இங்கே பாஸ் ஆனது மாதிரி பாஸ் ஆச்சுன்னா இந்த நம்பர் வரணும். இதெல்லாம் பிசியில் பாஸ் ஆச்சு. அதே மாதிரி பிசின்னா 1 9. ஏ போர்டில் 5 வரணும். 5 1 9 வரணும். இல்லை அப்படின்னா 5ஓட பவராக வந்துச்சுன்னா 9 1 9 வரணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 2 நம்பரை மட்டும் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 3 2 பாஸ் ஆயிடுச்சு, 2 3 பாஸ் ஆயிடுச்சு. இந்த 2 நம்பரில் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 46 அல்லது 64. இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணியே 3 4 ரிசல்ட் வரும் அப்படின்னா 3 2 2 3. நெக்ஸ்ட் டே வர வேண்டிய நம்பர் 4 6 அல்லது 6 4 வரணும். ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 4 6 அல்லது 6 4 வரணும். இந்த நம்பர் வரணும். இல்லை கீழே இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி வரணும். நெக்ஸ்ட்டு இது ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி இந்த 3 நம்பரை பேஸ் பண்ணியே தான் எடுத்திருக்கேன். இப்போ 6 வந்துச்சு அப்படின்னா 6 5 4 6 5 அப்படிங்கிறது பாக்ஸில் வரலாம். இல்லை 6 வந்துச்சுன்னா 6 5 9 இல்லை 6 5 3 வரலாம். 6 5 2 வரலாம். அதனால இதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கும். டைரக்டாக மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3 2 4 3 2. அடுத்த லைனில் பார்த்தோம்னா 9 3 2 9 2 3 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த நம்பரும் லைனை பாஸ் ஆச்சு அப்படின்னா 654 பாக்ஸ் வர சான்சஸ் இருக்கும். இந்த நம்பர் பாஸ் ஆனது மாதிரி இந்த லைன் பாஸ் ஆச்சு அப்படின்னா 654. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 654 இல்லை, 653 இருக்குது, 652 இருக்குது.
இங்கே உள்ள நம்பர் தான் இங்கே இருக்குது. 6 5 வந்துச்சுன்னா 6 5 3 இருக்குது. 6 5 4 6 5 2. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 6 5 2 இருக்குது, 6 5 3 இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எப்போவுமே ஃபஸ்ட் நாள் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வரும். ஃபஸ்ட் நாள் இதுக்கு முந்தைய நாள் ரிசல்ட் பார்த்தோம்னா 432. இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஏ போர்டில் 9 வந்துச்சுன்னா 9 வந்திருக்கு, 9க்கு பதிலாக 0 வந்துச்சுன்னா 022 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 022 அல்லது 024 வரலாம். இதில் மீதி இருக்கக்கூடிய நம்பர் 024. டபுள்ஸாக வந்துச்சுன்னா 22, இல்லை அப்படின்னா 024. இல்லை 0க்கு பதிலாக 6 வந்துச்சுன்னா 0க்கு பதிலாக பவர் 6 வந்துச்சுன்னா 622. 022 இல்லை 024. 0 பதிலாக 6 வந்துச்சுன்னா 622 அல்லது 624. அடுத்தது 9 வந்திருக்கு, 932 ரிசல்ட்டு. 9 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 992 இருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பர் 929. இப்போ 992 அப்படின்னு எடுக்கலாம். 1 or 2 days பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியும் போயிருக்கு. 992 எடுக்கலாம். அதனால 9 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 992 பாக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் 44 இருக்குது டபுள்ஸ். ஏன்னா இப்போ முதல் நாள் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா இப்போ 43 432 43 பாஸ் ஆகிருக்கு. 44 பாஸ் ஆச்சுன்னா 442 447 அப்படிங்கிறது பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும். ஆல் போர்டில் 44 இது கொடுத்துருக்கேன். 447 442 இல்லை அப்படின்னா 244 அந்த மாதிரி பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன்னா 2 நாள் பாஸ் ஆச்சு. அதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா 6 5 4 வரணும், 6 5 3 வரணும், 6 5 9 வரணும். இங்கே இருக்கதான் 6 5 3 6 5 2 6 5 9 6 5 5 9 6 5 9 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸும் இருக்கும். எகைன் 9 வந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 5 9 கொடுத்துருக்கேன், 6 5 கொடுத்துருக்கேன், 6 5 9 1 வந்துச்சுன்னா 1 5 1 9 1 5 9 6 4 6 5 வந்துச்சுன்னா 5 6 4. இதை தான் பாக்ஸாக கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் போன ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 481. போன ஸ்ரீசக்தி ட்ரா 481. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் அப்படியே வந்து ட்ரா நம்பரே ரிசல்ட்டாக பாஸ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இதுலேயும் ட்ரா நம்பரை அப்படியே பாஸ் ஆச்சு அப்படின்னா ட்ரா நம்பர் அப்படியே வர்றதுக்கான சான்சஸ் 1 or 2 நம்பர்ஸ் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருந்துச்சுன்னா 4 8 2 4 8 2. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4 2 இருக்கு, 8 2 இல்லை. 4 2 வந்துச்சுன்னா எதோட வரலாம் அப்படின்னா 5 2 4. ஏ போர்டில் 9 பதிலாக 5 வந்துச்சுன்னா 5 2 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை 5 3 2 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். அதாவது ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா நான் போன ட்ரா நம்பர் என்னவோ அது அப்படியே பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால் சார்ட்டில் இருந்து எதுவும் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் இல்லை, எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் நான் கொடுக்குறேன். அதை பேஸ் பண்ணி உங்களால் என்ன நம்பர்ஸ் சூஸ் பண்ண முடியுமோ அந்த நம்பர் நீங்கள் ப்ளே பண்ணலாம். இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான், என்னோட சாய்ஸ் எதுவும் இல்லை. இது ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான், வேறு எந்த நோக்கத்துக்காகவும் இல்லை. என்னால் என்ன முடியுமோ அதை எடுத்து கொடுக்க தான் நான் ட்ரை பண்ணுறேன். அது 1 or 2 days மிஸ் ஆகலாம், 1 or 2 days பாசிபிள் ஆகலாம். அது வந்து நம்ம கையில் எதுவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.